ராபிடோ ஆப் மூலமாக இருசக்கர வாகனங்களில் மக்களை ஏற்றி சென்று அதில் பணம் சம்பாதிக்கும் முறை தவறு என்றும் மக்கள் யாரும் இந்த ஆப்பை பயன்படுத்த வேண்டாம் என்றும் போக்குவரத்து அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சுபாஷிடம் கேட்கலாம். சுபாஷ், என்ன காரணங்களுக்காக இந்த ஆப்ஸ் யூஸ் பண்றது தவறு என்று தெரிவிக்கிறாங்க? அதாவது வணிக ரீதியாக இந்த ஆப் பயன்பாட்டுக்கு இருசக்கர வாகனங்களுக்காக இருக்கிறது. இருசக்கர வாகனம் என்பது தனிநபர்களுக்கான பயன்பாடு. ஆகவே மக்கள் இதை வணிக ரீதியாக பயன்படுத்தக்கூடாது என்பதுதான் போக்குவரத்து துறையோடைய அறிவுரையாக இருக்கிறது. அப்படி இருசக்கர வாகனங்களை அவர்கள் பயன்படுத்தி அந்த ஆப் மூலமாக பயன்படுத்தி சென்றால் விபத்து காலங்கள் ஏற்படும் பொழுது அவர்களுக்கான காப்பீடு பெறுவது, அதாவது இன்சூரன்ஸ் பெறுவதில் சிக்கல் ஏற்படும். அது இன்சூரன்ஸ் பெற முடியாத அளவுக்கு கூட அதில் விதிகள் இல்லை. தனிநபர்களுக்கு இருக்கக்கூடியதை எப்படி வணிக ரீதியாக பயன்படுத்தலாம் என்பது போக்குவரத்து துறையின் எச்சரிக்கையாக இருக்கிறது. ஏற்கனவே பல இடங்களில் எச்சரிக்கையாக சொல்லி இருந்தோம். தொடர்ச்சியாக பல்வேறு இடங்கள்ல அதற்கான விளம்பரங்கள் வந்து கொண்டே இருந்தது. இந்த நிலையில் 4 சக்கர வாகனங்கள் ஓட்டக்கூடிய, அதாவது கார் ஓட்டக்கூடிய ஓட்டுநர்கள் போக்குவரத்து துறையிடம் கடிதம் கொடுத்திருந்தது. அதற்காக நடவடிக்கை எடுக்கலாம் என்று காவல்துறையுடன் அவர்களும் இன்று இணைந்து அந்த ராபிடோ ஆப் மூலமாக அவர்களே அதற்கான புக்கிங் செய்து நேரடியாக அவர்களை பிடித்திருக்கிறார்கள். யார் யாரெல்லாம் அந்த வாகன ஓட்டுநர், அதாவது 4 சக்கர வாகன ஓட்டுநர்கள் ஒரு பொதுமக்கள் போல வந்து அவர்களே அந்த ஆப் மூலமாக புக் செய்து போக்குவரத்து அதிகாரிகளிடம் அவர்களை ஒப்படைத்திருக்கிறார்கள். அதன்படியாக இன்று மீனம்பாக்கத்தில் 37 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. அந்தந்த வாகன உரிமையாளர்களிடம் இருந்து அவர்கள் தவறு செய்வதை அவர்கள் எழுதியும் வாங்கியிருக்கிறார்கள். இது போன்ற வாகன பயணத்தை மேற்கொள்ள வேண்டாம், இது ஆபத்தான ஒரு பயணம் என்றும் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அது தனியாக இருக்கக்கூடிய ஆப்பை கூகுளில் இருந்து நீக்க வேண்டும் என்று கார் ஓட்டுநர்களும் போக்குவரத்து துறைக்கு பரிந்துரை செய்திருப்பதாகவும் சொல்லியிருக்கிறார்கள். இதை கருத்தில் எடுத்துக்கொண்டுதான் போக்குவரத்து துறை இந்த நடவடிக்கையை இன்றைய தினம் மேற்கொண்டிருக்கிறது. 37 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. வணிக ரீதியாக இது செய்யக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் எப்படி வணிக ரீதியாக செய்யக்கூடாது ஒன்றை எப்படி கூகுள் ஆப் ஸ்டோரில் பதிவிறக்கம் செய்து மக்கள் செய்கிறார்கள் என்ற கேள்வியும் அதை பயன்படுத்தக்கூடிய மக்களின் கேள்வியாகவும் மறுபுறத்தில் இருக்கிறது. ஆகவே விரைந்து இதில் போக்குவரத்து துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற ஒரு சூழலும் உருவாகி இருக்கிறது. சுபாஷ், இந்த ஆப்பின் பயன்படுத்தும் நடைமுறை என்ன? இது எந்த அளவுக்கு பயன்பாட்டில் இருக்கிறது சுபாஷ்? அதாவது ஆப்பின் பயன்பாடு என்று பார்த்தீர்கள் என்றால் ஒரு இந்த ஆப்பின் மூலமாக பயன்பாடு எப்படி நம்ம ஓலா, உபர் போன்ற 4 சக்கர வாகனங்களை பயன்படுத்துகிறோமோ அதே போன்றுதான் இதை பயன்படுத்தலாம். ஒரு இடத்தில் இருந்து மற்றொரு இடத்திற்கு வெகு வேகமாக செல்ல வேண்டும் என்றால் இருசக்கர வாகனங்களை பெருவாரியாக நபர்கள் பயன்படுத்துகிறார்கள். அப்படி அவர்கள் உதவியுடன் இந்த ஆப்பின் மூலமாக நாம் கண்டறிந்து மக்களாக இருக்கக்கூடியவர்கள், அதாவது அதிக நேரம் காத்திருக்க முடியாமல் செல்லக்கூடியவர்கள் இந்த ஆப்பின் மூலமாக பயன்படுத்திதான் இருசக்கர வாகனங்களில் ஏறி செல்கிறார்கள். அப்படி இது பயன்படுத்தும் பொழுது எதிர்பாரா விதமாக விபத்து ஏற்பட்டால் இதற்கான இழப்பீடு பெறுவதில் சிக்கல் ஏற்படும். அது இழப்பீடே பெற முடியாத அளவுக்கு சென்றுவிடும் என்றுதான் காவல்துறை சார்பாக, போக்குவரத்து துறை சார்பாக சொல்லப்படுகிறது. அதனால்தான் இந்த ஆப்பை பயன்படுத்த வேண்டாம் என்று அவர்கள் சொல்கிறார்கள். ஆகவே இன்றைய தினத்தை பொறுத்தவரை இந்த ஆப்பை பயன்படுத்த வேண்டாம் என்று காவல்துறை, போக்குவரத்து துறையானது சொல்லி இருக்கிறது. சுபாஷ், முன்னதாக 4 சக்கர வாகன ஓட்டுநர்கள் இந்த ஆப்பை பயன்படுத்தக்கூடாது அப்படின்ற ஒரு புகாரை முன்வைத்ததா சொன்னீங்க. என்ன குற்றச்சாட்டை முன்வைத்து அந்த புகாரை தெரிவிக்கிறாங்க? அதாவது அவர்கள் சொல்வது 2 முக்கிய புகார்கள் சொல்கிறார்கள். ஒன்று நாங்கள் எங்களுடைய தொழில் பாதிக்கிறது என்பது ஒரு விஷயம். அது மற்றொரு விஷயம், மக்களே இதில் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆபத்தான ஒரு பயணமாக யார் என்று முன்பின் தெரியாதவர்களுடன் தான் பயணிக்க செய்வது இருசக்கர வாகனங்களில் செல்லும் பொழுது அதில் பல்வேறு விதமான சிக்கல்கள் ஏற்படுகிறது என்று அந்த கேப் ஓட்டுநர்களாக இருக்க, வாகன ஓட்டுநர்கள் இருக்கக்கூடியவர்கள் சொல்கிறார்கள். ஆகவே இதையெல்லாம் அவர்கள் கருத்தில் எடுத்துக்கொண்டுதான் போக்குவரத்து துறை இதில் ஒரு மிக கடுமையான ஒரு சட்டத்தை கையில் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. இந்த ஆப்பை தடை செய்வதற்கான என்ன முயற்சிகள் எடுக்க போகிறார்கள், அல்லது இதில் இந்த ஆப்பை மக்களும் பயன்படுத்தினால் போக்குவரத்து நெரிசல் குறைந்தாலும் கார் ஓட்டுநர்கள் அந்த மூல ஆப் ஓட்டுநர்களுக்கு எந்த மாதிரியான பாதிப்பு வராமல் இருக்கும் என்பதையும் நம்ம கருத்தில் எடுக்க வேண்டும் என்ற ஒரு பார்வையும் இருக்கிறது. தற்போதைய தகவல்களுக்கு நன்றி சுபாஷ்.